சினிமாவை பொறுத்த வரைக்கும் நடிகர் கிஷோர் ரொம்பவே சூஸியான கேரக்டர் ஆர்டிஸ்டாவே இருந்துட்டு இருக்காரு. இவர் சூஸ் பண்ணக்கூடிய கேரக்டர்ஸ் எல்லாம் ரொம்ப பேசப்படுற ஒரு கதாபாத்திரமாவே இருந்துட்டு இருக்கும். இவர் இப்ப தன்னுடைய திரைப்பயணம் கொடுத்தும் நிறைய விஷயங்களை இங்க உத்ராகிட்ட பகிர்ந்திருக்காரு. என்னெல்லாம் சொல்லியிருக்காருன்றதை பார்க்கலாம். ஹாய் விவர்ஸ், இப்போ கடிகார மனிதர்கள் படத்தோட ஆடியோ லான்ச் நடந்து முடிஞ்சிருக்கு. கபாலியில் வில்லனாக பார்த்த கிஷோர் இந்த படத்தில் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. அவர்கிட்ட நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சொல்லுங்கள் கிஷோர், கிஷோர் வந்து ஹீரோவாக அவதாரம் எடுத்ததுக்கான காரணம் என்ன? இதுக்கு முன்னாடியே வந்து உங்களுக்கு வந்து ஹீரோவாக நடிக்கணுன்ற ஒரு ஆசை இருந்ததா, இல்லை சடனாக அமைஞ்சுதா? சினிமா இஸ் அ வெரி பவர்ஃபுல் மீடியம். அண்ட் நீங்கள் ஏதாவது என்னோட ஆலோசனை, என்னோட சிந்தனை அது ஏதாவது சொல்ல முடியும்னா டெஃபினெட்லி லீட் ரோல் பண்ண தான் அது முடியும். ஸோ அந்த மாதிரி ஈவன் ஐ அக்ரி வித் த விஷன் ஆஃப் திஸ் ஃபிலிம். இந்த டேரக்டரோட என்னெல்லாம் சிந்தனை இருக்கோ அது எல்லாமே என்னோடய சிந்தனை. ஸோ அப்படி வந்து இந்த படத்துக்கு நான் வந்து ஒரு சினிமா இஸ் அ வெரி பவர்ஃபுல் மீடியம். சினிமா மூலிமா நிறைய விஷயங்கள் சொல்லலாம், நிறைய ஜனங்க ஆலோசிக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லலாம், பேசலாம். ஸோ அப்படின்னு நம்பினவனா அந்த மாதிரி ஒரு படம் இது. அதனால் இந்த படத்தில் நான் லீட் ரோல் பண்ணுறேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நீங்கள் பண்ண கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக இருக்கட்டும், ஒரு வில்லன் கதாபாத்திரமாக இருக்கட்டும், அதை விட இந்த ஒரு படத்தில் ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டாக வரும்போது இதற்கான மெனக்கெடல்கள் எப்படி இருந்தது, இதுக்கான ஒவ்வொரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருந்ததா, எப்படி இருந்தது, நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க? கண்டிப்பாக ஃபுட்டேஜ் அதிகமாக உங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாகிட்டே இருக்கும். அண்ட் யுவர் ஒர்க் அந்த கேன்வாஸ் பெருசாக இருக்கும். ஸோ டெஃபினெட்லி இட் இஸ் மோர் டாக்ஸிங். ஏன்னா நிறைய பிகாஸ் ஒரு நெகட்டிவ் ரோல்னால் நெகட்டிவ் ஷேட்ஸ் தான், நம்ம க்ளீஷே நெகட்டிவ் ரோல், டிப்பிக்கல் வில்லன் சொல்லுவோம்ல, அதில் வந்து வெறும் நெகட்டிவிட்டி தான் காமிச்சிட்ருப்போம். ஸோ நாட் மச் ஆஃப் ஸ்கோப். பட் வெற்றிமாறன் மாதிரி டேரக்டர்ஸ் கூட வேலை செய்யும்போது ஒரு நெகட்டிவ் ரோல்னாலும் அதுக்கு நிறைய ஷேட்ஸ் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும். நத்திங் இஸ் நெகட்டிவ். அவரோட படத்தில் எதுவுமே கிரே லைக் பிளாக் அண்ட் ஒயிட்டாக இருக்காது, ஒரு கிரே ஷேட் எல்லாமே இருக்கிற ஒரு கேரக்டர் தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது நிறைய டெஃபினெட்லி யூ வில் ஹேவ் டு எமோட் டிஃப்ரெண்ட் எமோஷன்ஸ். இல்லை கஷ்டமாக தான் இருக்கும். அதுவும் என்ன மாதிரி ஆக்டருக்கு ரொம்பவே கஷ்டம். நான் வெரி லேசி ஆக்டர். பட் தி எண்ட் ஆஃப் இட், படம் முடியும் போது உங்களுக்கு படம் பார்க்கும்போது அந்த எமோஷன் ஆடியன்ஸ்குள்ளே நம்ம பார்க்கும்போது, நான் ஆடியன்ஸாக பார்க்கும்போது அந்த எமோஷன் ஜென்ரேட் ஆகிறதா அது மட்டும்தான் கணக்கு. ஸோ என்ன பண்ணுறவங்க அதெல்லாம் கணக்கு கிடையாது. அண்ட் பாலன் ஹஸ் பீன் ஏபிள் டு பிரிங் தட் அவுட். சிச்சுவேஷன்ஸ் மூலிமா தான் ஆக்சுவலாக நான் நடிக்கிறேன்னு சொல்கிறது எனக்கு வெக்கமாக இருக்குது. பட் சிச்சுவேஷன்ஸ் தான், தட் இஸ் வாட் மேக்ஸ் மீ எமோட். ஸோ அண்ட் த கோ ஆக்டர்ஸ் அஃப்கோர்ஸ். கடிகார மனிதர்கள் படத்தை எப்போ ரிலீஸை வந்து நாங்கள் எப்போ எதிர்பார்க்கலாம்? எனக்கும் தெரியாது. ப்ரொடியூசர் தான் கேட்கணும். ப்ரொடியூசர் அதை கேட்கலண்ணா இப்போல்லாம் விட்டேன். ஏன்னா நிறைய விஷயங்கள் அதுக்குள்ளே போகும். நிறைய ரிலீஸஸ், பிக் ரிலீஸஸ், பெரிய ரிலீஸஸ் இருக்கும், பெரிய படம் இருக்கும். ஸோ அண்ட் தியேட்டர் அவைலபிலிட்டி எல்லாமே பார்த்து தான் பண்ணணும். பட் ஹோப் இட் ஹேஸ் அ குட் ரிலீஸ், ரைட் ரிலீஸ். ஏன்னா நிறைய நல்ல படங்கள் தப்பான ரிலீஸால் தோக்கப்படுதுன்னா பணம் சம்பாதிக்காமே பொறுத்து நம்ம பார்த்துருக்கோம். அப்படி ஆகக்கூடாதுன்னு என்னோடய விஷயம் சொல்லலாம். தேங்க்யூ.